பண்ணிட்டாங்க. அரசியல் மாதிரி சினிமாவும் ஒரு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. அது அது எனக்கும் அந்த கோபம் இருக்குது தேசிய விருதுன்ட்டு. இப்போ ஒரு காதலர் கோட்டைக்கு தேசிய விருது கிடச்சி, ஒரு சம்சாரம் வந்து மின்சாரம் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படங்களுக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருந்தாங்க சார். பட் இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், விருது கமிட்டி அந்த மாதிரி படங்களை அவங்களுக்கு சாதகமான ஒரு படங்களை இது பண்ணுறது. இப்போ அது மக்கள் தெரியாதா இந்த படத்துக்கெல்லாம் விருது எதுக்குடு அப்படின்ட்டு, அது அவங்களே இது ஆகிடும். இது நடக்கும், எல்லா இதுலையும் நடக்கும். ஊர்வசியோட கோபம் நியாயமான கோபம். நீ மக்களோட வரி பணத்தில் தானே நீ விருது கொடுக்குற, அவங்க சொந்த காசுலேயே கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பென்ஷனாக கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்கறது நான் வாங்கிட்டு போகிறதுக்கு, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான அங்கீகாரம் தான் நாங்கள் விருது கொடுக்குறீங்க, நல்ல திறமையான தகுதியான திரைப்படங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். ஊர்வசி சொல்லியிருக்காங்க, நான் என் படத்தில் சீனாவே வச்சுருக்கேன். அதை என்ன உன் விருது ஒன்று எனக்கு தேவையில்லடா, உன் விருதுக்காக நான் படம் இருக்கேன், மக்கள் கொடுக்குற பாராட்டு தாண்டா எனக்கு பெரிய விருது, அதை விட ஒன்று அப்படின்னு ஒரு டைலாகே வச்சுருக்கேன். அதனால் எனக்கும் அந்த கோபம் இருக்குது. நல்ல கலைஞன் எல்லாருக்குமே தனக்கு விருது கிடைக்கணுங்கிறது அவனுக்கு ஒரு அங்கீகாரம். அது கிடைக்காம போகும்போது அவனுக்கு ஒரு நியாயமான கோபம். ஊர்வசியோட கோபம் நியாயமான கோபம். அது கோபம் எனக்கு இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்கு இருக்குது. தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் விருது கொடுத்து இது பண்ணும்போது அது ஒரு கேலி கூத்தாகி, அந்த விருதுக்கே ஒரு கேலி கூத்தாகிடுச்சு. அதான் அந்த தேசிய விருது அப்படின்ற ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுச்சுல்ல சார். ஆமாம், முன்னெல்லாம் வந்து மோகன்லால் அவர்களுக்கு கொடுப்பாங்க, மம்மூட்டி கொடுப்பாங்க, கமல்ஹாசன் கொடுப்பாங்க. பட் இப்போலாம் வந்து ஒரு கமர்ஷியல் படங்களுக்குலாம் வந்து தேசிய விருது கொடுக்குறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது மாறும், அது கண்டிப்பாக மாறும். அது ஆட்சியாளர்களோட மனநிலை. அதாவது அவங்க பிச்சை போடுற மாதிரி, நம்ம பிச்சை வாங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போட்ட பிச்சையில் தானே நீ உட்காந்துக்கங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். தேசிய விருதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தால் அந்த மரியாதையை அவங்க கெடுத்துட்டாங்க, சுத்தம் டோட்டலாக கெடுத்துட்டாங்க.